டாப் ஸ்பீடு எவ்வளவு ப்ரோ போயிருக்கீங்க? மைலேஜ் எவ்வளவு ப்ரோ தரும்? சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே 5000 ரூபாய்க்கு குறையாம வருது. ப்ரோ இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா RC 200 ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இங்க வாங்க. இதான் கைஸ், இது இப்போ வந்த மாடல்னு சொல்ல முடியாது, இப்போ கரண்ட் மாடலு. இந்த வண்டியோட ஓனர் இவங்க தான். இவங்கள்ட்டே நம்ம ரிவ்யூ கேட்கலாம். இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ப்ரோ உங்க நேம் என்ன ப்ரோ? என்னோட ரஞ்சித் ப்ரோ. வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ப்ரோ? வண்டி எடுத்து 1 வருஷம் ஆகுது ப்ரோ. சர்வீஸ் காஸ்ட் இதெல்லாம் எப்படி ப்ரோ உங்களுக்கு? இப்போ 3 பெய்டு ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிருச்சு ப்ரோ. இப்போதான் ஃபர்ஸ்ட் பெய்டு சர்வீஸ். ஒரு 3500 ஆனிச்சு, அவ்வளோதான். ஓகே ப்ரோ. பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி பேசிக்காக ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் எல்லாம் மொத்தம் ஒரு 3500 ஆனது ப்ரோ. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளவு ப்ரோ? 275 ப்ரோ. 275. 275. டாப் ஸ்பீடு எவ்வளவு ப்ரோ போயிருக்கீங்க வண்டியில? நான் ஒரு 120 வரையும் போயிருக்கேன் ப்ரோ. 120 மேலே போனதில்லை, ஏன்னா நம்ம ரோட்லலாம் அவ்வளோ வேகம் போக முடியாது. அதனால மேக்ஸிமம் 120 பைபாஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். வண்டியோட லாங் டிரைவ்லாம் போயிருக்கீங்களா ப்ரோ வண்டியில எடுத்து இது வரைக்கும்? சிதம்பரம் தாண்டி போயிருக்கேன் ப்ரோ. மாங்குரோ காடுகள்லாம் இருக்கும் தெரியுங்களா? அது வரையும் போயிருக்கேன். வேளாங்கண்ணி போயிருக்கேன். இங்கிட்டு பெரம்பலூர், அவ்வளோதான். ஓகே ப்ரோ. வண்டியில ஹீட்டிங் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும்? அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. அதெல்லாம் எதுவும் இருக்கு? அந்த பழைய ஸ்பீடு, மைலேஜ் எல்லாமே பக்காவா இருக்கு ப்ரோ. ஓகே. டூமை மட்டும் மாத்திட்டாங்க. உங்களுக்கு அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கு? மட்டும் தான் பிடிக்கல. வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் எப்படி ப்ரோ? அதெல்லாம் ஓகே ப்ரோ. அந்த சீட்டை விட அந்த சீட் இது கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கும். கொஞ்சம் ஹேண்ட்லிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வண்டி ஒரு சாய்ஸ்ல இருக்கும். வேற என்னென்ன வண்டி நீங்க சாய்ஸ்ல வச்சிருந்தீங்க? இந்த வண்டியில இதுதான் எடுத்தா RC 200 தான். டியூக் கூட ரெஃபர் பண்ணாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எடுத்தா RC 200 எடுத்துறலாம் அப்படினு ஒரு ரெடிகேஷன்ல எடுத்தாச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃப்ரண்ட்ல எல்லாம் உங்களுக்கு லைட் வந்து ஹாலஜனா LED வருதா ப்ரோ? LED தான் ப்ரோ எல்லாமே. ஓகே ப்ரோ. ஃபுல்லாவே LED தான். எல்லாம் ஒயிட் லைட் தான். மைலேஜ் எவ்வளவு ப்ரோ தரும்? 35 இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு கம்மியா வருதா இல்ல எப்படி ப்ரோ? கூட ஆவரேஜா இருக்கா? மிடில் கிளாஸ் பசங்களா வாங்கி இப்ப நண்பர் ஒருத்தர் R15 வச்சிருக்காப்ல, அவரோட சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே 5000 ரூபாய்க்கு குறையாம வருது. ஒரு சர்வீஸ் வண்டி போயிட்டு வந்தா. நான் அதை தாண்டி தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா 3500 முடிஞ்சிருச்சு. ரேட்டு எல்லாமே அஃபோர்டபுளா தான் இருக்கு, கம்ஃபர்டபுளா தான் ப்ரோ இருக்கு. ஓகே ப்ரோ. வண்டி வாங்கும் போது எதுவும் ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்களா? லைக் ஹெல்மெட் அந்த மாதிரி உங்களுக்கு? ஹெல்மெட், ஜாக்கெட் அதெல்லாம் உங்களுக்கு பெய்ட் பண்ணீங்களா? இல்ல சும்மா ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. வண்டியோட காஸ்ட் இல்லாம அதெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. அதே மாதிரி ரைடிங் எல்லாம் கூட்டு போவாங்க. கம்பெனில ஃபுட் எல்லாமே பாத்துப்பாங்க. பெட்ரோல் மட்டும் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க போவீங்களா ப்ரோ? அதெல்லாம் ரைடு போயிருக்கீங்களா? சிதம்பரம்லாம் ரைடிங்ல தான். அதான் KTM-ஓட தான் போனீங்களா? எல்லாமே KTM வண்டி மட்டும். அது எப்படி ப்ரோ அவங்க பாத்துப்பாங்களா ரைடெல்லாம்? ஃபுட் மத்தபடி இந்த டீ செலவு மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. பெட்ரோல் மட்டும் நம்ம பண்ண மாதிரி. நமக்கு கொஞ்சம் வேலை ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல, ஃப்ரீயா அப்படியே போயிட்டு எல்லாம் எவ்ரி மந்த்மா ப்ரோ போறது? இல்ல மந்த்லி 2 வைஸ் கூட அழைச்சிட்டு போவாங்க. அவங்க மேல இருந்து திருச்சியில தான் மெயின் ஷோரூம் இருக்கு. அவங்க எடுக்கிற முடிவு தான். ஓகே ப்ரோ. மெசேஜ் வந்துடும். பசங்க எல்லாமே நட்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா, அதனால கால் பண்ணி சொல்லுவாங்க. ட்ரிப்னா ரெடி எடுத்து வந்துருவோம். இப்போ லாஸ்டா பச்சைமலை போயிட்டு வந்தோம். வண்டியில வைப்ரேஷன் எப்படி ப்ரோ இருக்கு? அதெல்லாம் இருக்காது ப்ரோ. அதெல்லாம் இருக்கா? வண்டியில வைப்ரேஷன் இருக்காது. 120ல போனாலும் ஒன்றும் தெரியாது. ஆனா ஹெல்மெட் மஸ்ட். ஓகே. ஒரு க்ரூசிங் ஸ்பீட் இருக்கும்ல வண்டியில, இந்த வண்டியில க்ரூசிங் ஸ்பீட் எவ்வளவு ப்ரோ இருக்கும்? க்ரூசிங் ஸ்பீட்னா நீங்க ஒரு வண்டியில இப்போ ஹைவேல டூரிங் பண்ணும்போது இதுல வச்சுட்டு போனா கம்ஃபர்ட்டா இருக்கும். 90, 100 அந்த மாதிரி ப்ரோ. எதுல வச்சு 90ல வச்சுட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மைலேஜும் நல்லா தரும் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ டிராஃபிக்ல சிட்டிலலாம் உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ ப்ரோ தரும்? மொத்தமாக அடிச்சுப்போம் ப்ரோ. பெட்ரோலு மொத்தமாக அடிச்சிருவீங்க? ஃபியூல் காமிச்சிச்சுன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு அடிச்சுப்பேன். அது பாட்டு ஓடிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. வண்டி ஆசைப்பட்டு எடுத்தாச்சு. பெட்ரோலுக்கான கணக்கு பார்த்தா வண்டி போயிடும். அதனால எவ்வளோ வேணுமோ பெட்ரோல் அடிச்சு வச்சுக்கிறது. பிரேக்கிங்லாம் எப்படி ப்ரோ இருக்கும் வண்டியோட? பிரேக்கிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் ப்ரோ. ஓட்டி பார்க்குறீங்களா ஒரு தடவை? ஓட்டி பார்க்குறேன் ப்ரோ, அப்புறம் பார்க்குறேன். ஓகே நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. வண்டியோட சஸ்பென்ஷன் இதெல்லாம் எப்படி ப்ரோ? எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. எதையுமே குறைன்னு சொல்ல முடியாது. குறைன்னா என்ன, சவுண்டு ஒன்று ப்ளஸ் டூம் ஒன்று, அது 2 மட்டும்தான். டூம் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். டூம் சவுண்டு. இந்த வண்டியில பவர் எப்படி ப்ரோ இருக்கும்? இனிஷியல் பவர் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்தது இல்லை ப்ரோ. யாருக்கு டியூக் 200 அந்த மாதிரிலாம் யாரும் மைலேஜ் அந்த மாதிரிலாம் ஓட்டி பார்த்தது இல்லை. கம்பேர் பண்ணிக்கலாம். பசங்க போகலாம், பசங்க லேடிஸ் போகலாம். மற்றபடி அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் ஏற்ற முடியாது. அதெல்லாம் கஷ்டம். ஓகே ப்ரோ. சிங்கிள் டிரைவிங் நல்லா இருக்கும் ப்ரோ. திங்ஸ்லாம் பின்னாடி வச்சு கட்டிட்டு சிங்கிள் டிரைவிங் சொலவா போனால் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த சைடு மிரர் விசிபிலிட்டிலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பெருசாவே இருக்கும். ஒரு ஸ்டைலுக்காக நீங்க எதுவுமே இது வரைக்கும் எடுக்கவே இல்லை, ரிமூவே பண்ணல போல? அப்படியே பண்ணல ப்ரோ. ஸ்டாக்கா மெயின்டைன் பண்ணதான் பிடிக்கும். வச்சிருக்கேன். ஆசைக்காக எடுத்ததுதான். கண்ணாமன்னு ஓட்டணும் கிடையாது. ஆசைக்காக எடுத்து என்ன 1 இயர் இருக்குமா? 1.5 வருஷம் இருக்கும் ப்ரோ. 3 ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. ஒரு பெய்டு சர்வீஸ் இப்போ போயிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனை? 1 இயர் இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா வண்டியில? இன்ஜின் பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே வந்தது இல்லை. கரெக்டா சர்வீஸ் விட்டு மெயின்டைன் கரெக்டா கொடுத்துட்டு ஒரு கைப்பட வச்சிருக்க வண்டியை. இன்ன வரை யார்கிட்டயும் வண்டியை கொடுத்தது இல்லை. கரெக்டா, அதனால கரெக்டா இருக்கு வண்டி. ஓகே ப்ரோ.
இப்பதான் ப்ரோ சர்வீஸ் முடிச்சுட்டு வரேன். ஓ எவ்வளவு சர்வீஸ், எத்தனாவது சர்வீஸ் ப்ரோ இது? இது 4th சர்வீஸ். எவ்வளவு சார்ஜ்? 15 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே ப்ரோ. இதுக்கு முன்னாடி பண்ண 3மே பெய்டு, இது ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ். இப்போ பண்ணது பெய்டு. பெய்டு எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? 3500 ரூபாய். ஓகே ப்ரோ. அதுல ஆயில் இது மட்டும் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், பிளக், பவர் ஃபயர் பிளக் எல்லாமே, இது டிஸ்க் பேடு முன்னாடி பின்னாடி எல்லாமே மாத்தி கொடுத்தாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு நீங்க வச்சிருக்க இதுல எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, நான் வாங்கியிருக்கேன். இல்ல வாங்குறது எந்த பிரச்சனையும் இல்லை, இன்ஜின் வைஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே ப்ரோ. மற்ற வண்டியை விட காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் வண்டி பக்காவா இருக்கும். ஓகே ப்ரோ. காஸ்ட் எவ்வளவு சொன்னீங்க? 2 lakhs? 275 ப்ரோ. ஓகே. 273க்கு எடுத்தது கரெக்டா. ஓ இப்போ எதுவும் பிரைஸ் ஹைக் ஆயிருக்கா? ஏறி இருக்கு ப்ரோ. எவ்வளவு? 10 ரூபாய் கிட்ட ஏறி இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த 10 ரூபா ஏறினனால எதுவும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல எப்படி? அதே மாதிரி ரேட் தான் அடிக்கடி மாறிட்டு இருக்கும்ல, வண்டியில என்ன இருக்குமோ அது தரமா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ இந்த ரிவ்யூ கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ப்ரோ.